போன வருடம் ஆஸ்திரேலியா ஒரு பெரிய முயற்சி பண்ணுச்சு. 54 வருடங்கள் கழிச்சு தன்னுடைய சொந்த முதல் ராக்கெட்டை விண்வெளிக்கு அனுப்ப முயற்சி பண்ணாங்க. அதோட ரிசல்ட் என்னன்னா, அந்த ராக்கெட் புறப்பட்ட வெறும் 14 செகண்ட்ல சைடா ஸ்லைட் ஆகி கீழே விழுந்து நொறுங்கி வெடிச்சு சிதறிடுச்சு. இது ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டிய இல்லை வருத்தப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன்னா எந்த நாடுமே ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ்னா அதோட முதல் முயற்சியில தோல்வி அடையும். இது சாதாரணமாயிருச்சு. இந்தியா உட்பட அமெரிக்கா உட்பட முதல்ல தோல்வி அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் வெற்றி கண்டாங்க. ஒரு வளர்ந்த நாட்டுக்கே இதுதான் நிலைமை. ஏன்னா அதோட டெக்னாலஜி அப்படி. அதை மாஸ்டர் பண்ண டெக்கேட்ஸ் ஆகும். அதாவது 10 வருடம் சொல்லுவாங்கல்ல, 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் அந்த மாதிரி. ஒரு நாட்டுக்கே இந்த நிலைமைனா பிரைவேட் செக்டார் கம்பெனிக்கு எவ்வளவு அடி வாங்கும். நம்ம மஸ்க் மாமாவோட ஸ்பேஸ் எக்ஸே ஃபர்ஸ்ட் 3 தடவை ஃபெயிலியர் ஆச்சு. மனுஷன் கண்ணில் தண்ணி விட்டாரு. 4வது முறையா தான் ஜெயிச்சாங்க. சரி, இப்போ எதுக்குடா இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இருக்கு காரணம் இருக்கு. ஜூலை 18, 2026 நம்ம ஸ்ரீஹரிகோட்டால இருந்து ஒரு சின்ன ராக்கெட் லான்ச் நடந்தது. நம்ம பூமியில இருந்து ஒரு 450 கிலோமீட்டர் மேல ஆர்பிட்ல அதோடைய பேலோட்ஸை பர்ஃபெக்டா பிளேஸ் பண்ணுச்சு. அதுவும் முதல் அட்டம்ப்ட்லயே. இதுல ஹைலைட் என்னன்னா, அது ISROவோட ராக்கெட் லான்ச் கிடையாது. இது தொடங்கப்பட்டு வெறும் 8 வருடமே ஆன ஒரு இந்தியன் பிரைவேட் ஸ்பேஸ் கம்பெனி. இந்த மிஷனோட பேரு ஆகமன். இதோட அர்த்தம் வருகை. நாங்களும் வந்துட்டோம்னு அறிவிக்கிற ஒரு குறியீடு. இந்த ராக்கெட்டை பத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். விக்ரம் 1 ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் 4 மாடி ஹைட்டுக்கு இருக்கிற ஒரு பெரிய அதுவே ஒரு ஜெயிண்ட்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இருக்க ஒரு ராக்கெட்டு 450 கிலோமீட்டர் மேலே. இதில் 4 ஸ்டேஜாக பிரியணும். இந்த மொத்த ப்ராசஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக பேலோட்ஸை ஆர்பிட்டில் இதை நிலைநிறுத்த எடுத்துக்கிட்ட டைம் வெறும் 15 to 17 நிமிடங்கள். இது என்ன தமிழ் பெரிய விஷயம்னு பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பித்து வெறும் 8 வருடங்களே ஆன ஒரு ஸ்பேஸ் கம்பெனி. முதல் அட்டம்ப்டில் இந்த மாதிரி உலகத்தில் நடந்ததே இல்லை. தோல்வி அடைகிறதுன்னு சொல்கிறோன்னு முன்னாடி நம்ம பேசினோம்ல, அது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை. தொடங்கி 8 வருடம் கூட ஆகலை, அதுக்குள்ளே முதல் அட்டம்ப்டில் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ங்கிறது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். இந்த ஒரே ஒரு லான்ச்சில் ஸ்கைரூட் அந்த கம்பெனி, இது யாரா தங்கம் இப்போ வேண்டாம் ஃபேன் போட்டுவிட சொல்லி கேட்குறான். சத்தம் வரும். போடி தங்கம். அப்புறம் இந்த லான்ச்சை பற்றின 2 சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. இந்த மெயின் பேலோட் கூட மிஷன் எம்ப்ரேஸ்ங்கிற ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் இந்த ராக்கெட்டில் போச்சு. இது ஒரு சாஃப்ட் ராபோட்டிக் ஆர்ம். நம்ம வாலின்னு ஒரு படம் பார்த்துருப்போம். வாலின்னா தமிழ் வாலி இல்லை, இங்கிலீஷ் வேலிங்கிற ஒரு ரோபோட் பூமியில் இருக்கிற குப்பைகளை எல்லாம் ஒரு குட்டி குட்டி ஷேப்புக்கு மாற்றி அது அடுக்கி வைக்கும்ல, அந்த மாதிரி மிஷன் எம்ப்ரேஸ்ங்கிறது ஒரு ரோபோட்டிக் ஆர்ம். ஸ்பேஸில் மிதக்கிற குப்பைகளை டெப்ரிசிஸ், இப்போ நிறைய சேட்டலைட் லான்ச்சஸ் பண்ணியிருப்போம். செயலில் இருந்த சேட்டலைட்ஸு அதோடைய உதிரி பாகங்கள் எல்லாம் ஸ்பேஸில் மிதந்துட்டு இருக்கும்ல, அதை பிடிக்க முடியுமான்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போவே ஆயிரக்கணக்கான செத்து போன சேட்டலைட்ஸும் பயன்படுத்தி முடித்த ராக்கெட்ஸும் அதோடைய உடைஞ்ச துண்டுகளும் நம்ம பூமிக்கு மேலே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்தில் ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கு. ஒரு கொல்யூஷன் 2 மோதிக்குச்சுன்னா இது ஒரு செயின் ரியாக்ஷனாக வாய்ப்புகள் இருக்காம். அதாவது ஒட்டுமொத்தமாக அந்த ஆர்பிட் லேயரையே முழுசாக அழித்து அதை பல வருடங்களுக்கு பயன்படுத்த முடியாத மாதிரி மாற்றிருமாம். அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகள் எல்லோரும் இந்த ஸ்பேஸ் டிப்ரிசிஸை எப்படி அகற்ற முடியும்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ராக்கெட் லான்ச்சில் இந்தியாவும் அந்த வேலையில் இறங்கியிருக்கு. அதுவும் ஒரு பிரைவேட் கம்பெனி. அதுவும் எந்த ஃபாரின் டெக்னாலஜியும் இல்லை. நம்ம ஓனா இண்டிஜீனியஸாக டெவலப் பண்ண ஒரு ரோபோட்டிக் ஆர்ம். நினைச்சு பாருங்களேன், மேலே ஆர்பிட்ல அந்த குப்பைகளை துரத்தி பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குங்கிறதே ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி மாதிரி எனக்கு தெரியுது. அடுத்த சுவாரஸ்யமான விஷயம், இந்த பேலோட் கூட ஒரு டைமண்ட் அனுப்புனாங்க. இது சுரங்கத்திலிருந்து எடுத்த டைமண்ட் கிடையாது, லேப்ல வளர்க்கப்பட்ட ஒரு டைமண்ட். தாமரை வடிவத்தில் செய்யப்பட்டு காஸ்மிக் ப்ளூம்னு பேர் வச்சு அனுப்பியிருக்காங்க. இது கூட 18 கேரட் தங்கத்தில் செய்யப்பட்ட ஒரு மைக்ரோ சிற்பமும் இப்போ ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கும் அனுப்பப்பட்டது. நம்ம அரிசியை விட சின்ன சின்ன சிற்பங்கள் ஒவ்வொரு இந்தியனும் தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டிய 3 பேர். 1 சர் சி.வி. ராமன் அவர்கள், 2வது இந்தியாவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராமோட தந்தை விக்ரம் சாராபாய். இந்த ராக்கெட்டுக்கே அவர் பேர் தான் வச்சிருக்காங்க, விக்ரம் 1ன்னு. 3வது யார் இருக்குன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இது அவங்க 3 பேர்த்தையும் கௌரவப்படுத்துற விதமா அனுப்பிச்சிருக்காங்க. இந்தியாவுடைய ஸ்பேஸ் கனவை ஆரம்பிச்சவர், சேட்டலைட்ஸ் சுமந்துட்டு போற ராக்கெட் டெக்னாலஜிக்கு அடித்தளம் போட்டவர், நட்சத்திரங்களை இந்தியா தொடணும்
வரணும்னு கனவு கண்ட மனிதர்கள் இதை விட ஒரு பர்ஃபெக்ட் மரியாதை கொடுக்கவே முடியாது அவங்களுக்கு. இந்த ஐடியா யாரோடதோ அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். இந்த ஒரு லான்ச்னால இந்தியாவுக்கு நிறைய டர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணணும்னா நம்ம கவர்மெண்ட் மட்டும்தான் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும்னு சட்டம் இருந்தது. ISRO மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தது. அந்த சட்டத்தை மாத்தி பிரைவேட் கம்பெனிஸும் சேட்டலைட் லான்ச் பண்ணலான்னு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியை ஓபன் பண்ணி விட்டது இந்தியா. ஒரு எலைட் கிளப்ல ஜாயின் ஆயிருக்குது. உலகத்திலேயே இந்தியா தான் 3வது நாடு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் சைனாக்கு அடுத்து ஃபுல்லி இண்டிபெண்டன்ட் பிரைவேட் செக்டர் ஆர்பிட்டல் லான்ச் கேப்பபிலிட்டி கொண்ட நாடா. இது ஒரு $multi-billion பிசினஸ். குட்டி குட்டி நாடுகள்லாம் ராக்கெட் டெக்னாலஜி இல்லாம அவங்க சேட்டலைட்ஸை ஆர்பிட்ல லான்ச் பண்ண வரிசையில நிக்கிறாங்க. இப்போ இந்தியானால என்ன பண்ண முடியும்னா ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில வெஸ்டர்ன் டாமினன்ஸ்க்கு சேலஞ்ச் பண்ண முடியும். அவங்கள விட லோ காஸ்ட்ல பண்ணித்தர முடியும். ஞாபகம் இருக்குல்ல, நம்ம சந்திராயன் 3யோட மிஷன் $75 மில்லியன். மேற்குல அவங்க எடுத்த படம் இன்டர்ஸ்டெல்லரோட பட்ஜெட் $165 மில்லியன். ஒரு பெரிய மார்க்கெட் ஷிஃப்டை இந்தியா ஏற்படுத்துகிறது. அடுத்த ISROக்கு ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி 350 கிலோ எடைக்கு குறைவான கமர்ஷியல் குட்டி குட்டி சேட்டலைட் லான்ச்சஸை ஸ்கை ரூட்டுக்கு ஆஃப்லோட் பண்ணி விட்டுட்டு நம்மளுடைய ஹெவி வெயிட் ஒர்க்ஸ் ககன்யான், வீனஸ் மிஷன், நம்மளுடைய சொந்த நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி ஹெவி டியூட்டி ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ல கவனத்தை செலுத்தலாம். ஸ்கைலைட் மேனுஃபேக்சரிங் யூனிட் ரொம்ப பெருசு. இப்போ சேட்டலைட் ப்ரொடக்ஷன் ஸ்கேலும் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த போரே ஸ்பேஸ்ல தானே. இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸ் கான்ஃபிளிக்ஸ் நடந்தால் நம்ம மிலிட்டரி கம்யூனிகேஷன் ஸ்பை சேட்டலைட்ஸ் ஜாம் பண்ணப்படலாம், டெஸ்ட்ராய் பண்ணப்படலாம். உடனே அந்த சேட்டலைட்ஸை ரீப்ளேஸ் பண்ண நம்ம ISROக்கு மேனுஃபேக்சரிங்லையும் லான்ச்லையும் உதவி பண்ண நமக்கு இன்னொரு கை இப்ப சேர்ந்திருக்கு. அடுத்துதான் ரொம்ப முக்கியமானது, டியூயல் யூஸ் டெக்னாலஜி சினர்ஜி. ஸ்கைரூட்டோட ராக்கெட்ஸ் ஹைலி ஸ்டேபிள் சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தினால உருவாக்கப்படுறது. இதை கிட்டத்தட்ட நம்ம அட்வான்ஸ்டு மிசைல் டெக்னாலஜிக்கும் பயன்படுத்தலாம். அதாவது இதை வச்சு ஸ்பேஸ் ராக்கெட்ஸ் மட்டும் இல்ல மிசைல் ராக்கெட்ஸும் தயாரிக்கலாம். நம்ம டிஃபென்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். இப்போ நமக்கு இன்னொரு ஆப்ஷன் கிடைக்குதுங்கிறப்ப இது பிஸ்னஸையும் தாண்டி இந்தியாவுக்கு இன்னொரு கை ஆட் ஆன மாதிரி நம்மளுடைய சொந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ், டிஃபென்ஸ் சர்வேலன்ஸ் சேட்டலைட்ஸ் இதையெல்லாம் இன்னும் வேகமா அதிகமான எண்ணிக்கையில குறைந்த செலவுல அனுப்பலாம். ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி நிறுவனங்களுக்கு ஈக்குவலா நம்ம கிட்டயும் ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் கம்பெனி இருந்துச்சுன்னா இது இந்தியாவுக்கு பெருமை. இந்த கம்பெனி அடுத்த வருடங்கள்ல ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கு ஈக்குவலா வளரணும். இதோட இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா இந்த சேட்டலைட் லான்ச் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியுமே ஒரு பைபோலரா தான் இருந்துச்சு. அதாவது குறிப்பிட்ட சில நாடுகள், நிறுவனங்கள் இவங்களை சார்ந்துதான் உலகம் இருந்துச்சு. இந்தியா பல துறைகளை மல்டிபோலரா மாத்திட்டு வருது. பவர் பேலன்ஸ் கொடுக்குது உலகத்துக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. வேற நாடுகள் கிட்ட உதவி கேட்டோ இல்ல சார்ந்து இருந்த நிலைமை மாறி நம்மளே சொந்தமா எல்லாமே பண்ணிக்கிறோம். நம்ம வளர்ச்சியை நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோங்கிறது பிரமிப்பா இருக்கு. இப்ப இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் இப்ப நமக்கு பலன் தரலைனா கூட இப்போ ஒரு மரம் வச்சு வளர்க்குற மாதிரி பின்னாடி வர ஜெனரேஷன் அதனுடைய பலன்களை அனுபவிப்பார்கள். ஒரு நிம்மதியான வாழ்க்கை, வளர்ச்சியை நோக்கிய வாழ்க்கை, சுயசார்பு வாழ்க்கை. அதுல இந்தியா அடைந்த ஒரு மைல்கல் இந்த ஸ்கை ரூட். இன்னும் இந்தியா எத்தனை ஆச்சரியங்களை அடுத்து வர ஆண்டுகள்ல நமக்கு கொடுக்க போகுதோ நான் காத்திருக்கேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஜெய்ஹிந்த்.